Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதா TNEA கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம டெய்லியுமே காலையில் என்ன பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, அதாவது கவுன்சிலிங் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் வந்து அதாவது ஏற்கனவே நம்ம நேற்றுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட்டிருந்தோம். சரியா, நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருப்பீங்க. அதாவது இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்க போகுது. சரியா, அப்போ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணி ஆகணும். நாளைக்கு நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிடும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபீஸ் டீச்சர் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எல்லாமே என்ன சொல்லுவது போட்டிருப்பாங்க. நம்ம கொண்டு போய் என்ன பண்ணலாம், காலேஜில் போய் கொட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்துச்சு இல்லை வரலை அப்படிங்கிற பார்ட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வெறும் 501 சீட் தான் இருக்குது. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மெண்ட், அதே மாதிரி டிசபிள் பர்சன், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சீட் தான் இருக்குது. என்னடா இப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம் ஆனால் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜ் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். சரியா, அதனால தான் அமைச்சர் பொன்முடி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட சீட்டை வந்து முதலமைச்சர் அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது நெக்ஸ்ட் இயர் தான் அப்டேட் ஆகும். இந்த வருஷம் அப்டேட் ஆகிற வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து அதை நீங்கள் வந்து ஓகே பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஓகே பண்ணல அப்படின்னா நீங்கள் டிக்ளைன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரலுக்கு நீங்கள் மூவ் ஆகிடலாம். இல்லை சார் எனக்கு வந்து சீட்டே கிடைக்கல, நான் ஜென்ரலில் கலந்துக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை சார் என் கையில் அலாட்மெண்ட் இருக்குது, நானும் ஜென்ரல் கவுன்சிலில் கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, அதனால் உங்களுக்கு இதை சீட்டு கிடைச்சாலும் சரி சீட்டு கிடைக்கலனாலும் சரி நீங்கள் ஜென்ரலுக்கு வரீங்க பார்த்தீங்களா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 நடக்குது பார்த்தீங்களா, அந்த கவுன்சிலிங்கில் எந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வரீங்கன்னு பார்த்துட்டு அதுலேயே நீங்கள் கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இன்றைக்கி கலந்தாய்வில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும் போது அதை நம்ம கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் வின்சென்ட். தேங்க்யூ.